யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு மர்மமான ஃபோன் கால், ஆனா அதை வச்சு எப்படி ரெண்டு முற்றிலும் வேற வேற கதைகளை உருவாக்க முடியும்? ஒண்ணுல காதல், இன்னொன்னுல பயம். இன்னைக்கு கதை சொல்ற கலை எப்படி நம்ம உணர்ச்சிகளை வடிவமைக்குதுன்னு ஆழமா பார்க்க போறோம். இதுதான் நம்மளோட மெயின் கேள்வி. எப்படி ஒரே ஒரு சின்ன ஐடியா ஒரு கதையில காதலையும் இன்னொரு கதையில பயத்தையும் கொண்டு வருது? ஒரு ரொமான்டிக் டிராமா, அப்புறம் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கான விடை கிடைக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு மர்ம கதைக்கும் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இங்க அது அந்த ஃபோன் கால். சரி, இந்த ரெண்டு கதைகள்லையும் அது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாப்போமா? இப்போ இந்த ரெண்டு ஆரம்பத்தையும் கொஞ்சம் கவனிங்க. தி ராங் நம்பர்ல யாருப்பா அது பேசுறதுன்னு ஒரு கியூரியாசிட்டியோட கதை ஆரம்பிக்குது. ஆனா லாஸ்ட் கால்ல எடுத்த எடுப்புலயே ஐயோ என்ன நடக்குது நம்மள ஒரு பதட்டத்துக்குள்ள தள்ளிடுது. ஒன்னு அடையாளத்தை பத்தின மர்மம், இன்னொன்னு சூழ்நிலைய பத்தின மர்மம். சரி, ஆரம்பம் நல்லா இருக்கு. ஆனா இந்த ஆரம்பத்தை வச்சு எப்படி அந்த மர்மத்தை இன்னும் பெருசாக்கி நம்மள கதைக்குள்ள ஆழமா இழுக்கறாங்க, அதை தான் இப்ப பார்க்க போறோம். த ராங் நம்பர் கதையில அந்த மர்மம், அதாவது ஒருத்தர் முகம் ஒருத்தருக்கு தெரியாதுங்கிறது அவங்கள பிரிக்கல, அதுக்கு பதிலா அவங்கள இன்னும் கிட்ட கொண்டு வருது. ஏன்னா முகம் தெரியாத ஒருத்தர்கிட்ட நம்ம மனசுல இருக்கிறத அப்படியே கொட்ட முடியும் இல்லையா? சோ இங்க மர்மம் ஒரு பாலமா வேலை செய்யுது. ஆனா த்ரில்லர்ல பாருங்க, இதுக்கு அப்படியே உல்டா. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பயத்தை ஏத்திக்கிட்டே போறாங்க. வெளியே எங்கேயோ நடக்கிற பிரச்சனை மெதுவா நம்ம ஹீரோக்குள்ளேயே ஊடுருவுது. அவளுக்கு என்னாச்சு நான் ஆரம்பிச்ச கேள்வி, ஐயோ எனக்கு என்ன ஆக போகுதுன்னு மாறும்போது தான் நமக்கு அந்த உண்மையான திகில் ஆரம்பிக்குது. எந்த மர்ம கதையிலையும் ஒரு பாயிண்ட் வரும், அதுக்கப்புறம் கதை பழையபடி இருக்காது. ஒரு யூ டர்ன் மாதிரி. அதைத்தான் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. காதல் கதையோட திருப்பு முனை இதுதான். இத்தனை நாள் குரலா மட்டுமே இருந்த ஒரு உறவு நிஜத்துல சந்திக்க போகுது. இது வெறும் சந்திப்பு இல்ல, அது ஒரு நம்பிக்கை, அவங்களோட எமோஷனல் பயணத்தோட ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி. ஆனா இங்கதான் முதல் ட்விஸ்ட். அந்த நம்பிக்கை அப்படியே உடையுது. அவன் வரவே இல்ல, ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். மீராவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரே கேள்விக்குறிதான் மிச்சம். இப்போ த்ரில்லரோட ட்விஸ்ட பாருங்க. அடி மேல அடி, கால் கட் ஆகுது, ஒரு மெசேஜ் வருது, வெளியில ஒரு புது ஃபோன், அதுல பேசுறது ஒரு பொண்ணு இல்ல, அது ஒரு ரெக்கார்டிங். அட கொடுமையே, கடைசியில அதுல கேக்குறது தன்னோட சொந்த குரல். இது ஹீரோவை மட்டும் இல்ல, நம்மளையும் சேர்த்து ஒரு குழப்பத்துல தள்ளிடுது. ஓகே, இப்ப கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த குரல்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன, அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். மீரா ஒரு போட்டோ எக்ஸிபிஷன்ல அர்ஜுனோட பேரை பார்க்கறா. இதுதான் கதையோட முக்கியமான ஒரு திருப்பு முனை. இலக்கியத்துல இத அனாக்னாரிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கதையோட போக்கே மாத்தக்கூடிய ஒரு ஷாக்கிங்கான உண்மைய ஒரு கேரக்டர் கண்டுபிடிக்கிற மொமெண்ட். அது என்ன உண்மை தெரியுமா? அவ இத்தனை நாளா பேசின, அவளோட வாழ்க்கையே மாத்தின அந்த மனுஷன் அவ பேச ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாசம் முன்னாடியே ஒரு விபத்துல இறந்து போயிட்டான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அதிர்ச்சி அது. அதே நேரம் த்ரில்லர் கதையோட கடைசி ட்விஸ்ட் நம்மள நடுங்க வைக்குது. வில்லன் வெளியில இருந்து வரல, அந்த ஹீரோவே தான் அவனுக்கு வில்லன், அதுவும் எதிர்காலத்துல இருந்து. இது ஒரு பயங்கரமான முரண்பாடு. சோ இந்த டேபிள பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெளிவா புரியும். ரெண்டு கதைகள்லயும் உண்மை வெளிவருது. ஆனா ஒண்ணுல அந்த உண்மை ஒரு சோகமான ஆறுதலை கொடுக்குது, அதான் கெதார்சிஸ். இன்னொன்னுல தப்பிக்கவே முடியாத ஒரு பயத்தை கொடுக்குது, அதுதான் ஹாரர். பாத்தீங்களா, ஒரே கருவி ஆனா ரெண்டு வேற வேற விளைவுகள். கதை சொல்றதுங்கிறது ஏதோ மேஜிக் கிடையாது, அது ஒரு இன்ஜினியரிங் மாதிரி. நம்மோட உணர்ச்சிகளை கரெக்டா கணக்கு போட்டு கட்டுற ஒரு கட்டடம். இந்த கதைகள் அதை எப்படி செஞ்சிருக்குன்னு பாப்போம். அப்போ நம்ம கடைசியா வர்ற பாயிண்ட் இதுதான். ரெண்டு கதைகள்லையும் பயன்படுத்தின டூல் ஒண்ணுதான், மர்மம். ஆனா ஒரு கதையில அது மனசை இணைக்கிற ஒரு பாலமா மாறுது, இன்னொரு கதையில அது தப்பிக்க முடியாத ஒரு ஜெயிலா மாறுது. சோ டூல் முக்கியம் இல்ல, அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். இந்த ரெண்டு கதைகளோட கடைசி காட்சியை மட்டும் யோசிச்சு பாருங்க. தி ராங் நம்பர்ல வழியில இருந்து மீண்டு வர்ற ஒரு நம்பிக்கையான புன்னகையோட கதை முடியுது. ஆனா லாஸ்ட் கால்ல தனக்குத்தானே எதிரியா நிக்கிற ஒரு பயங்கரத்தோட கதை முடியுது. இதுவே அந்த ரெண்டு கதைகளோட நோக்கத்தையும் தெளிவா சொல்லிடும். சரி, இப்போ இந்த ரெண்டு கதைகளோட கட்டமைப்பையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே நீங்க பார்க்குற ஒரு கதையில டைரக்டர் உங்களை சிரிக்க வைக்கவோ, அழ வைக்கவோ, இல்ல பயமுறுத்தவோ என்ன மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்றாருன்னு கொஞ்சம் கவனிப்பீங்களா? அந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆர்கிடெக்சரை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா?